மீனராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மையும் நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க, அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி நிறைய டைமில் தனியாக இருக்கும்போது அதிகமாக அழுதுருப்பீங்க. மீனராசிக்காரங்க எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்கள் கிட்ட தேடி வருவாங்க. தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறுபடியும் மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தான் தினம் தினம் நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்கள் தலைவிதியே மாறப்போகுது. பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நிகழப்போகுது. வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மீனராசிக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது. மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருந்தா பெரும்பாலான மீனராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை வேறு ஏதாவது பேங்கிங் இல்லை ப்ரைவேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக 4-5 வருஷமாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் தொழிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்தவர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து 5-6 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே இந்த கம்பெனி எனக்காக பண்ணதில்லை, நானும் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கேன், புதுசாக வரவங்களுக்கு எல்லா சலுகையுமே கொடுக்குறாங்க, என்ன ஒரு ஆளாக கூட மதிக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு, பதவி, பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வரக்கூடிய நாட்களில் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்க போகுது. மீனராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு
ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் உங்கள் கையில் நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுனா அது மீனராசிக்காரங்க பாதி பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனத்தோடு வாழக்கூடிய நபர்களும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெறும் ஆடம்பரத்தை நோக்கியும் அதிகமாக தவறான தீய பழக்க வழக்கங்கள், மது பழக்கத்தை நோக்கியும் நிறைய மீனராசிக்காரங்க இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தவறான பாதையில் போகாமல் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2025 வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா கடந்த ஆண்டுகளில் எவ்வளோ மோசத்தை நீங்கள் சந்திச்சிங்களோ, கஷ்டத்தை சந்திச்சிங்களோ, அது அப்படியே உங்களுக்கு இந்த ஆண்டும் கண்டினியூ ஆகும். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு தான் வரார். மறுபடியும் ஒரு 6 மாதம் மீனராசியில் இருந்துட்டு அதற்கப்புறம் கும்பத்துக்கு போயிடுறார். இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது நல்லது நடக்காதா, இல்லை கெட்டது நடந்துருமா, இந்த மாதிரி நிறைய குழப்பத்தோடையே இருப்பீங்க. சனி பகவானை கண்டு முதல்ல யாருமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அது யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் எடுக்க நினைச்சாலும் அது யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி சக்தியை கொண்டவர் தான் சனி பகவான். ஆனால் வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனையை உங்களுக்கு முதலில் கொடுத்து விடுவார். அதற்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இந்த 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு கொஞ்சம் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய தீங்கோ ஆபத்தோ வராது. இது அடுத்த 6 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். பதவி உயர்வு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருமணமாகாத மீனராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. 30லேருந்து 38 வயதுக்குள்ள நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது. பெண் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாக பார்க்குறாங்க, 3 வருஷமாக பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பெண் ஜாதகமே கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. அப்படி செட் ஆனாலும் நிச்சயம் வரைக்கும் போகுது, யாரோ ஒருத்தர் கெடுத்து விட்டுறாங்க. இல்லைனா பெண் வீட்டில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை மீனராசிக்கார ஆண்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அடுத்து மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகிருக்கும், அப்படின்லாம் யாராவது இறந்துருப்பாங்க. அடுத்து மறு வாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு இருப்பீங்க. கண்டிப்பாக அது ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக இருவருக்குமே தேவை. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடே இருப்பீங்க. அடுத்து நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இந்த ஊருக்காரங்க தப்பாக பேசுவாங்களா, சுற்றி இருக்கிற நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது துணை அப்படிங்கிறது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை. ஒரு துணை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே நம்ம சர்வே பண்ண முடியாது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை நிறைய இருக்கிறதுனால தான் குழந்தை பாக்கியத்திற்கு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி, அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம், இந்த மாதிரி பெண்கள் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நிறைய இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சனி பகவான் மூலம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பயத்தோடு இருப்பீங்க. ஐயோ 10th 450 மார்க் மேலே வந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நினைச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி 12ஆவதுல 550 மார்க் மேலே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே இருக்குது. என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு 3000-4000 செலவாகிட்டே தான் இருக்குது. அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது குடும்பத்தில் உடல் சார்ந்த பிரச்சனையை மருத்துவத்துக்காகவே வாங்குற சம்பளத்தில் காவாசி காசு அதுக்கே தான் போகுது. ஏதாவது ஒரு காசு மிச்சம் பண்ணி ஒரு 10,000-15,000 மிச்சம் பண்ணி ஒரு கடனை கட்டி வாழ்க்கையில் முன்னேறலான்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு எங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய விடாமையே பண்ணுது அப்படின்னா மீனராசிக்காரனுடைய புலம்பலாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோய்களுமே உங்களுக்கு விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டிகள் வாங்குனீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போது. வரக்கூடிய நாட்களில் கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் மீது பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரர்களையும் உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய காலம் வெகு தூரவில் கிடையாது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய துணை நிச்சயமாக மீனராசிக்கு இருக்கும்.